தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி போட்ட காங்கிரஸ் தமிழக வெற்றி கழகத்துக்கு போட்ட முக்கிய நிபந்தனைகள். இந்த நிபந்தனைகளை தமிழக வெற்றி கழகம் எப்படி கடைபிடிக்க போறாங்க, இதெல்லாம் பத்தி தான் ஃபுல் டீட்டெயில்டா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் ஜெசோனா. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா தாராளமா கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்டை பார்த்துட்டு தான் நாங்க நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் பெஸ்டா எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். 2026 நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் தனிச்சு நின்று மொத்தம் 108 தொகுதிகளில் இடம் பிடிச்சிருக்காங்க. ஆனால் இதில் தான் இவங்களுக்கு ஒரு சிக்கலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு மொத்தம் 118 தொகுதி வேண்டும். ஆனால் இவங்க 108 இடங்கள் தான் பிடிச்சிருக்காங்க. அப்போ இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்சி அமைக்கிறதுக்காக மற்ற கட்சியினர்கள்கிட்ட இவங்க கூட்டணிக்காண்டி கேட்கணும். அதே மாதிரி தமிழக வெற்றி கழகம் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா கட்சிகள்கிட்டையும் கூட்டணிக்கு கேட்டிருக்காங்க. இந்த கூட்டணியில் காங்கிரஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, நான் உங்களுக்கு கூட்டணி உங்க கூட சேர்ந்துக்கிடுறேன் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு ஒரு கடிதம் மூலமா அதிகபூர்வமா அறிவிப்பு கொடுத்திருக்காங்க காங்கிரஸ் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு முக்கியமான 3 நிபந்தனைகள் போட்டிருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா, மதத்தை வச்சு மக்களை பிரிக்க நினைக்கும் எந்த ஒரு கட்சியையும் அல்லது அமைப்பையும் நீங்க உங்க கூட்டணியில சேர்க்கவே கூடாது. அப்படி இருந்தா மட்டும்தான் நாங்க எங்களுடைய ஆதரவை கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி காங்கிரஸ் தெளிவா சொல்லியிருக்காங்க. இதுதான் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் நிபந்தனை. ரெண்டாவது என்ன நிபந்தனை அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம்னா, இந்த கூட்டணி பெருந்தலைவர் காமராஜின் பொற்காலத்தை மீண்டும் தமிழ்நாட்டிற்கு கொண்டு வர முயற்சிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது பெருந்தலைவர் காமராஜ் ஆட்சியையா பொற்காலம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அவர் அப்படி என்னதான் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கும்போது, பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய ஆட்சியில மொத்தம் 5 பெரும் சாதனைகள் படைச்சாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆகணும். அதுல ஃபர்ஸ்ட் சாதனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாபெரும் கல்வி புரட்சி, அதாவது மதிய உணவு திட்டம். அவருடைய ஆட்சி காலகட்டத்தில் மதிய உணவு திட்டம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தாரு. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே, அதாவது பாவப்பட்டவங்கன்னு கிடையாது, தாழ்த்தப்பட்டவங்க கிடையாது, எல்லாருமே கல்வி கற்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணாருன்னா, மதிய உணவு திட்டம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தாரு. அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊர்தோறும் பள்ளிக்கூடத்தை திறந்தாரு. 3 மைல் தூரத்துக்கு ஒரு ஆரம்ப பள்ளி கண்டிப்பா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவருடைய ஆட்சி காலத்துல அதை கொண்டு வந்தாரு. செகண்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழில்துறை வளர்ச்சி. அதாவது தமிழ்நாட்டை இந்தியாவின் முக்கிய தொழில் மாநிலமாக மாற்றிய பெருமை இவருக்கு கண்டிப்பா சேரும். இவருடைய ஆட்சி காலத்துல நிறைய இளைஞர்களுக்கு அதிகமா வேலை கிடைச்சு. அப்படி என்ன பண்ணினாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய நிறுவனம் கொண்டு வந்தாரு. அப்படி என்னென்ன நிறுவனத்தை கொண்டு வந்தாரு அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா, நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனம், திருச்சியில் பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ், பெரம்பூர் ரயில் பெட்டி தொழிற்சாலை, ஆவடி இராணுவ தளவாட தொழிற்சாலை, கிண்டி மற்றும் அம்பத்தூர் தொழிற்பேட்டைகள் என பல மாபெரும் தொழிற்சாலைகள் அவருடைய ஆட்சி காலத்துல தான் கொண்டு வந்தாரு. இதனால நிறைய இளைஞர்களுக்கு வேலை அதிகமா கிடைச்சிச்சு. தேர்ட் ஒன், விவசாயம் மற்றும் அணை கட்டுதல். அதாவது இவருடைய ஆட்சி காலத்துல விவசாயங்களுக்கு நல்லதுதான் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆகணும். குறிப்பா எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, விவசாய நலனுக்காக, குடிநீர் தேவைக்காகவும் தொலைநோக்கு சிந்தனையோடு பல முக்கிய அணைகளை கட்டியிருக்கிறாரு. அப்படி என்னென்ன அணைகளை கட்டினாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பவானி சாகர் அணை, வைகை அணை, மணிமுத்தாறு, அலியார், கிருஷ்ணகிரி, சாத்தனூர் போன்ற பல பெரிய அணைகளை இவருடைய ஆட்சி காலத்துல கட்டி கொடுத்துருக்குறாங்க. இதனால விவசாயிகளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஃபோர்த் ஒன், கிராமப்புற மின்மயமாக்கல். அதாவது நகரங்களுக்கு மட்டுமே இருந்த மின்சாரத்தை குக்கிராமங்களுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணாங்கன்னா, வேகமா அதுல செயல்பட்டாரு. இந்தியாவிலேயே கிராமப்புற மின்மயமாக்கல் தமிழ்நாடு முதலிடம் பிடிச்சிச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு குக்கிராமங்களுக்கு கரண்ட் வேணும் அப்படிங்கிறதுக்காக இவருடைய ஆட்சி காலத்துல வேகமாவே செயல்படுத்தினாரு. அந்த பெருமையும் இவருக்கு தான் சேரும். லாஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேர்மையான ஊழலற்ற நிர்வாகம். அதாவது இவரு முதலமைச்சரா இருக்கும் காலகட்டத்துல எளிமையான மனிதராட்டு தான் வாழ்ந்தாரு. குறிப்பா ஆடம்பரம் மட்டும் வாழ்ந்தது கிடையாது, சொந்த வீடு கிடையாது, எதுவுமே கிடையாது. இன்னொன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு முதலமைச்சரா இருக்கும் காலகட்டத்துல இவரு மக்களை சந்திச்சு
அது மட்டும் இல்லாம அதிகாரிகளை நேரடியா சந்திச்சு என்னென்ன தேவைகள், குறைகளை எல்லாமே இவரு வந்து தீர்த்து வச்சாரு. அப்படிங்கிற மாரி தான் சொல்லி ஆகணும். இவரு எந்த அளவுக்கு நேர்மையா இருந்தாரு அப்படிங்கிற மாரி பார்க்கும்போது, இவருடைய இறந்த ஆண்டு அக்டோபர் 2, 1975 அப்பதான் இறந்தாரு. இவரு இறக்கும்போது, இவருகிட்ட மொத்தம் பணம் எவ்வளோ இருந்துச்சுன்னா, ரூ. 130 தான் இருந்துச்சு. ஆனா சில ஊடகங்கள் என்ன சொல்றாங்கன்னா, இவருகிட்ட ரூ. 150 வரை இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம, அவர் உடுக்க வைத்திருந்த உடைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 கதர் வேட்டிகள் மற்றும் 4 கதர் சட்டைகள் வச்சிருந்திருந்தாரு. அப்புறம் அவர் பயன்படுத்திய பொருட்கள் என்னென்னலாம் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மூக்கு கண்ணாடி, ஒரு பழைய கை கடிகாரம் மற்றும் ஒரு ஜோடி செருப்பு வச்சிருந்தாரு. இன்னொன்னு அவர் படிக்க வச்சிருந்த புத்தகம் அங்க இருந்துச்சு. சில புத்தகங்கள் இருந்துச்சு. ஆனா, அவருக்குன்னு சொந்தமான ஒரு வீடு கிடையாது, சொத்து கிடையாது, எதுவுமே கிடையாது. சரியா? அதாவது அவருக்கு எந்த வங்கியிலயுமே அக்கவுண்ட் கிடையாது. அவருக்காண்டி பணமும் கிடையாது. மொத்தமா அவர் சாகும்போது ரூ. 130 தான் வச்சிருந்தாரு. அவரு நேர்மையா அந்த ஆட்சிய பண்ணாரு அப்படிங்கிற மாரி தான் சொல்லி ஆகணும். எந்த ஒரு ஊழலும் பண்ணல காமராஜர். அதே மாதிரி காங்கிரஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகத்துக்கு காமராஜர் பண்ண ஆட்சியில பொற்காலம் மாதிரி நம்மளும் இந்த ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கிற மாதிரி காங்கிரஸ் தமிழக வெற்றி கழகத்துக்கு சொல்லியிருக்காங்க. கடைசியா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தந்தை பெரியாரின் சமூக நீதி நெறிகள் மற்றும் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கரின் அரசியலமைப்பு கொள்கைகளுக்கு இந்த கூட்டணி உறுதி பூண்டுள்ளது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது என்ன தந்தை பெரியாரின் சமூக நீதி நெறி அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது, தந்தை பெரியாரின் சமூக நீதி நெறியில பிறப்பால் உயர்வு தாழ்வு கிடையாது. எந்த ஜாதியை சேர்ந்தவராக இருந்தாலும் அனைவருக்கும் சம உரிமை உண்டு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சரியா? அடுத்ததாட்டு அவருடைய சமூக நீதி நெறியில வந்து கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் பிற்படுத்தப்பட்ட ஒதுக்கப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடாட்டு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இன்னொன்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்களும் சரி பெண்களும் சரி 2 பேருமே சமமாக நடத்தப்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி தந்தை பெரியாரின் சமூக நீதி நெறியில இருந்துச்சு. அடுத்ததாட்டு டாக்டர் பி.ஆர். அம்பேத்கரின் அரசியலமைப்பு கொள்கைகள். அது என்ன கொள்கைகள் அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது, மத சார்பின்மை. அரசுக்கு எந்த ஒரு மதமும் கிடையாது. அனைத்து மதத்தினரும் எந்த மதத்தினத்தையும் பின்பற்றவர்களுக்கு இங்கு சமம். சிறுபான்மை மக்களுக்கு உரிமைகள் பாதுகாக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொள்கை. இன்னொன்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சட்டத்தின் முன் அனைவருக்கு அதாவது ஏழை பணக்காரன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற வேறுபாடு இல்லாம சட்டம் நீதி வந்து எல்லாத்துக்குமே சமமா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இவரோட கொள்கை. அடுத்ததாட்டு ஜனநாயக உரிமை, பேச்சு சுதந்திரம், எழுத்து சுதந்திரம் மற்றும் தனி மனித உரிமைகள் முழுமையாக பாதுகாக்கப்படும் இப்படிங்கிற மாதிரி இவரோட கொள்கைகள் இருந்துச்சு. இதே மாதிரி தான் தமிழக வெற்றி கழகத்துக்கு காங்கிரஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம பின்பற்றுவோம் அப்படிங்கிற மாதிரி இவங்களோட அடிப்படையா வச்சு இன்னைக்கு இந்த கடிதம் மூலமா சொல்லியிருக்காங்க. தமிழக வெற்றி கழகமும் காங்கிரஸும் இப்ப கூட்டணி வச்சிருக்காங்களா, இது வந்து நிரந்தரமான கூட்டணியா இல்லைன்னா தற்காலிகமாக வைக்கப்பட்ட கூட்டணியா அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது அவங்க அதை தெளிவா சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வெறும் ஆட்சி அமைப்பதற்கான கூட்டணி மட்டுமல்ல, பரஸ்பர மரியாதையுடன் எதிர்காலத்தின் வரவுள்ள உள்ளாட்சி மன்ற தேர்தல்கள், மக்களவை அதாவது லோக்சபா மற்றும் மாநிலங்களவை அதாவது ராஜ்யசபா தேர்தல்களிலும் இந்த கூட்டணி தொடரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது எப்பவுமே நாங்க வந்து கூட்டணியாட்டு உங்க கூட இருப்போம், உங்களை விட்டுட்டு போக மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க காங்கிரஸ். சரி, ஓகே. காங்கிரஸ் தமிழக வெற்றி கழகத்துக்குடன் சேர்ந்தது காங்கிரஸ்க்கு பெனிஃபிட்டா அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா பெனிஃபிட் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி ஆகணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகத்துக்கு அதிகமா ஆதரவு கொடுக்கிறது வந்து இளைஞர்கள். இதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ காங்கிரஸ் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. அதாவது கூட்டணி சேர்ந்திருக்காங்க. சரியா? இதனால அவங்க இளைஞர்கள் மத்தியில என்ன தோணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரவாயில்ல, தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்கிறதுக்காக காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, அதனால அவங்களும் ஒரு நல்லவங்க தான் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு கிரியேட் ஆகும். இதனால காங்கிரஸோட எதிர்காலத்துல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய வாக்கு அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் வந்து காங்கிரஸ்க்கு சப்போர்ட் பண்றதுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்குது. இதனால காங்கிரஸுக்கு ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியே தீரணும். இந்த வீடியோ பார்க்குற நீங்க காங்கிரஸும் தமிழக வெற்றி கழகமும் ஒன்று சேர்ந்திருக்காங்களா, அதாவது கூட்டணி சேர்ந்திருக்காங்களா, இதை பத்தி உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல சந்திக்கிறேன். பாய்.